ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பாண்டாஸ் டைரிஸ். நான் கிச்சன் பண்ணப்போ முருங்கைக்கீரை வந்து மரத்தில் வச்சுருந்தாங்க. சரி, முருங்கைக்கீரை தண்ணியை வந்து குடித்தா அல்சருக்கு அப்புறம் வயிறு புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல. சரி, நான் சூப் செஞ்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக முருங்கைக்கீரையை வந்து உருவி அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சீரகம், மிளகு, வெள்ளைப்பூண்டு இதை வந்துட்டு நல்லா தட்டி எடுத்துட்டேன். சின்ன வெங்காயம் வந்து ஆல்ரெடி தோலை வந்து உரித்து வச்சுருந்தோம், அதையுமே வந்து போட்டு 1-2 தட்டி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்புறம் பேனில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் சூடானதும் இந்த தட்டுனதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் தக்காளியுமே வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டால் போதும். கட் பண்ணி போடணும்லாம் அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக அதை மேக் பண்ணிடலாம்ல, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் குவிக்காக மேக் பண்ணிடலாம். நான் பச்சை மிளகா வந்து சேர்க்கவே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு வயிறு புண்ணாக இருக்கனால மிளகு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டேன் காரத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு முருங்கைக்கீரையை போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் வதக்கிட்டு தண்ணி வந்துட்டு ஒரு 1 கிளாஸ் ஊற்றிருந்தேன். எனக்கு 1 கப் வர அளவுக்கு சூப் வேணும்னு சொல்லிட்டு 1 கிளாஸ் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணியாச்சு. நல்ல ஒரு கலராக நல்ல ஒரு இதாக வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லோயிஷ் கலரில் அந்த இது மஞ்சள் பொடி போட்டிருந்தனால அப்படியே வேகும் போதே அந்த முருங்கைக்கீரையோட ஸ்மெல்லு செம்மையாக வந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. முருங்கைக்கீரை பிடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சூப்பு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஹோம்மேடு முருங்கைக்கீரை சூப்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பை பாண்டாஸ்.